ஷட்டர் லிஃப்டிங் கொள்ளையர்கள். இந்த கும்பலுக்கு கையே கத்தி மாதிரி. அதுதான் ஷட்டர் பூட்டுக்களை உடைக்காமல் கையால் ஷட்டரை இழுத்து வளைத்து தூக்கி கடைக்குள் எளிதாக புகுந்து விடுகிறார்கள். விழுப்புரத்தை சேர்ந்தவர் ரஞ்சித் சிங். இவர் திண்டிவனம் ரொட்டிக்கார தெருவில் ஸ்டேஷனரி கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த கடையில் 2 ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். சம்பவத்தன்று இரவு கடை ஊழியர்கள் வழக்கம் போல கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றனர். காலையில் வந்து பார்த்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்படாமல் ஷட்டர் மட்டும் வளைத்து தூக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உள்ளே கல்லா பெட்டியில் வைத்திருந்த 1,80,000 ரூபாய் பணத்தை கொள்ளையர்கள் திருடிச் சென்றது தெரிய வந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திண்டிவனம் போலீசார் அந்த பகுதியில் பொருத்தி இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். பூட்டை உடைக்காமல் எப்படி ஷட்டரை தூக்கி இருக்க முடியும்? கடப்பாறை போன்ற கம்பியை பயன்படுத்தி தூக்கி இருக்கலாம் என்று சந்தேகம் தெரிவித்தனர். இதேபோல திருவண்ணாமலை அவலூர்பேட்டை சாலையில் உள்ள பிரபலமான அன்னை பாத்திர கடையில் அதிகாலை 4 மணி அளவில் ஷட்டரை 4 பேர் ஒன்றாக சேர்ந்து கைகளால் மேலே தூக்கி வளைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் கடையில் இருந்து ரூபாய் 20,000 திருடிச் சென்றனர். அங்கு பதிவாகி இருந்த சிசிடிவி காட்சிகள் மூலம் கொள்ளையர்கள் நீண்ட நேரம் நோட்டமிட்டு அந்த கடை வாசலில் அமர்ந்திருந்து ஷட்டரை வளைத்து உள்ளே புகுந்தது தெரிய வந்தது. வாயில் டார்ச் லைட்டை கவ்வியபடி உள்ளே சென்று ஒருவன் வேகமாக கல்லா பெட்டியை ஸ்க்ரூ டிரைவரால் உடைத்தான். மற்றொருவனோ பணத்தை அள்ளி பைக்குள் திணித்தான். ₹20,000 கொள்ளை போயிருப்பதாக தெரிவித்த கடையின் உரிமையாளர் நல்ல வேளை கடைக்குள் பெரிய அளவில் பணம் வைத்து செல்லவில்லை என்று ஆறுதல் பட்டு கொண்டார். கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலைய போலீசார் புதுவிதமான கொள்ளையில் ஈடுபட்ட அந்த 4 பேரை வலைவீசி தேடி வருகிறார்கள். இந்த கொள்ளை சம்பவம் குறித்து விவரித்த போலீசார் கடைகளில் போடப்பட்டிருக்கும் இரும்பு ஷட்டர்களில் 3 இடங்களில் பூட்டு போடுவதற்கு வசதி இருக்கும். ஆனால் பெரும்பாலான கடை உரிமையாளர்கள் இருபுறமும் மட்டுமே பூட்டு போட்டு செல்கிறார்கள். மேலும் இரும்பு ஷட்டர்கள் எளிதாக வளையும் தன்மையுள்ள மெலிதான தகர ஷீட்டு போல இருந்ததால் கையால் இழுத்தவுடன் வளைந்து கொள்ளையர்கள் எளிதாக உள்ளே செல்வதற்கு காரணமாக அமைந்தது. மேலும் நடுப்பகுதியிலும் தரையுடன் சேர்த்து பூட்டு போட்டிருந்தால் இப்படி எளிதாக பிடித்து மேலே தூக்கி வளைத்து கடைக்குள் நுழைந்திருக்க முடியாது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். மேலும் கையில் சிறு ஸ்க்ரூ டிரைவருடன் டிப் டாப் உடையணிந்து கொண்டு வலம் வரும் இந்த கொள்ளையர்களின் கைவரிசை தங்கள் பகுதிக்கு புதிது என்றும் வியாபாரிகள் சிரமம் பார்க்காமல் தங்கள் கடையில் ஷட்டர்களில் 3 அல்லது 4 இடங்களில் பூட்டும் வகையில் தயார் செய்யவும் கடைகளில் தெளிவாக முகம் தெரியும் வகையிலான தரமான சிசிடிவி கேமராக்களை பொருத்தவும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஒரே நாளில் திண்டிவனம் மற்றும் திருவண்ணாமலையில் அரங்கேற்றியுள்ள ஷட்டர் லிஃப்டிங் கொள்ளையர்களை போலீசார் வலை வீசி தேடி வருகிறார்கள். வியாபாரிகள் உஷாராக ஷட்டர்களுக்கு கூடுதல் பூட்டு போட்டால் தங்கள் கடைகளில் களவு போவதை தடுக்க இயலும். பாலிமர் செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் சையது மற்றும் திருவண்ணாமலை மணிகண்டன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.